வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மீன் குழம்பு, வறுத்து அரைச்ச மண்சட்டி மீன் குழம்பு அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 20 மிளகா, குண்டு மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீட்ட மிளகா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. மல்லி ஒரு 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ரெண்டையும் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய எலுமிச்சளவு புளி எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்திருக்கேன். இது 1 கிலோ மீனுக்கான அளவு. ஒரு 1/4 கிலோவுக்கு 5 போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மிளகா காரம் நிதானமான காரமாக இருக்கும். இது 1 கிலோவுக்கு தேவையானது. இப்போ நான் தேங்காய் சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் தேங்காய் சேர்த்து செய்வேன். அதையும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்திருக்கேன். அப்போ தான் ஒரு 7-8 பேர் சாப்பிடும்போது கொஞ்சம் குழம்பு நிறக்க இருக்கும். டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துற போகிறோம். கடைசியாக தான் இந்த வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு வெங்காயத்தையும் இந்த வெந்தயத்தையும் கடைசியாக போட்டு ஒரு சுற்றி எடுத்துட போகிறோம். இப்போ முதல்ல இதெல்லாம் மிக்சியில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த ஜீரகத்தை நான் வறுக்கலை. ஜீரகம் பச்சையாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஜீரகம், இந்த மிளகா வத்தல், வறுத்த மிளகா வத்தல், மல்லி இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வெந்தயத்தையும் இந்த வெங்காயத்தையும் போட்டு ஒரு திருப்பி நம்ம எடுத்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவை. மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவை அரைச்சி வச்சாச்சு, புளியெல்லாம் கரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துலாம். அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம். அதோட நல்ல மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட புளித்தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இல்லை மிக்ஸ் ஆகி நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் துண்டெல்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் குழம்புக்கு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இந்த மண்சட்டி கிட்டத்தட்ட 17 வருஷமாக என்கிட்ட இருக்குங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு செட்டிநாட்டை சேர்ந்தவங்க, அவங்க எனக்கு தந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த மீன் சட்டி எடுக்கிற நேரம்லாம் எனக்கு அவங்க நினைவு தான் வரும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் குழம்பு நல்லா கொதிக்கட்டும், நம்ம மீன் துண்டெல்லாம் சேர்க்கலாம். குழம்பு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த மீன் துண்டை ஒன்றா சேர்த்துடலாம். சேர்ந்து நல்லா குழம்பு கொஞ்சம் இதெல்லாம் கொதித்து குழம்புல நல்லா சார்ந்து நல்லா கெட்டி ஆகிட்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாம். மீன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல எல்லாம் மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் குழம்புக்கு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. வறுத்து அரைச்ச மண்சட்டி மீன் குழம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு.
ஏன்னா அந்த குழம்பு மண்சட்டிங்கிறதுனால அதில் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.